السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن قال إني جاعلك للناس إماما قال ومن ذريتي قال لا ينال أحد الظالمين. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் பக்ராவினுடைய 124வது வசனத்தினுடைய விளக்கத்தை தொடர்ச்சியாக தெரிந்து கொண்டு வந்தோம். இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கின்றான் என்று பார்த்தோம். வஇஸ் இப்தலா, இப்ராஹிம் நபி அவர்களை நாம் சோதித்ததை எண்ணி பாருங்கள். சோதனை, இப்ராஹிம் நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகள் சம்பந்தமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் பேச ஆரம்பிக்கின்றான். இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சுமார் ஒரு 6 சோதனைகளை, பல சோதனைகளை இப்ராஹிம் நபி அவர்கள் சந்தித்திருந்தாலும் ஒரு 6 சோதனைகளை இந்த இடத்திலே இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் பல சோதனைகளை அவர்கள் சந்தித்திருந்தார்கள் என்றாலும் கூட குறிப்பாக இந்த 6 சோதனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்தார். அதில் முதலாவது சோதனை என்ன? இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனிமையை கட்டளையிட்டான், தனிமையை சோதனையாக ஆக்கினான். இப்ராஹிம் நபி அவர்கள் மக்களை சந்தித்தார்கள். மக்களை சந்திக்கும் பொழுது அவர்கள் செய்து கொண்டிருந்த செயலை வெறுத்தார்கள். அப்போது தன்னுடைய தந்தையும் அந்த செயலிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடிப்படையாக இருப்பதை விளங்கி கொண்டு இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார்கள். அப்போ இப்ராஹிம் நபி அவர்கள் தனிமையிலிருந்து எப்படி இறைவனை சிந்தித்தார்கள் என்று நாம் பார்த்தோம். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குகையில இருந்து கொண்டு, ஹிரா குகையில இருந்து கொண்டு அல்லாஹ்வை சிந்தித்தார்களோ அதே போன்று இப்ராஹிம் நபி அவர்களும் என்ன செய்து கொண்டார்கள்? தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு அல்லாஹ்வை சிந்தித்தார்கள். இது சம்பந்தமாக நாம் கடைசியாக நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இரண்டாவது மிகப்பெரிய சோதனையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு கொடுத்ததை இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் வரிசைப்படுத்துகின்றார்கள். இப்ராஹிம் நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய சோதனைகளில் இரண்டாவது நம்ரூத் என்று சொல்லப்படக்கூடிய மன்னன். நம்ரூத் என்று சொல்லப்படக்கூடிய மன்னன் உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு மன்னனாக இருந்தான். அதாவது இதுவரை வரலாற்று பக்கங்களில் எழுதப்பட்டு 4 நபர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள்? உலகம் முழுவதையும் ஒரே ஆளாக என்ன செய்திருக்கின்றார்கள்? ஆட்சி செய்திருக்கின்றார்கள். அந்த 4 நபர்களில் யாரும் ஒரு ஆள்? நம்ரூத் என்று சொல்லப்படக்கூடிய மன்னனும் ஒரு ஆள். இந்த நம்ரூத் என்று சொல்லப்படக்கூடிய மன்னன் பாபிலோன் என்று சொல்லப்படக்கூடிய பகுதி பார்த்தோமா இல்லையா? அப்போ பாபிலோன் என்று சொல்லப்படக்கூடிய பகுதியில் இருந்து வந்த மக்கள் என்று அரசன் என்று, அப்போ பாபிலோன் என்று சொல்லப்படக்கூடிய பகுதியில் தான் அவனுடைய அரியாசனம் இருந்தது. அந்த அரியாசனத்தில் இருந்து கொண்டு இப்ராஹிம் நபி அவர்களை இந்த நம்ரூத் என்று சொல்லப்படக்கூடிய மன்னன் கவனிக்கின்றான். அதாவது இப்ராஹிம் நபி அவர்கள் இப்படிப்பட்ட செயல்களை செய்கின்றார்கள். என்ன செய்தார்கள்? சிலைகளை உடைத்தார்கள் அல்லவா? அப்ப இப்படிப்பட்ட செயல்களை நம்ரூத் என்று சொல்லப்படக்கூடிய மன்னன் என்ன செய்கின்றான்? கவனிக்கின்றான். இன்னொரு அறிவிப்பில் என்ன வருகின்றது என்று சொன்னால், நம்ரூத் என்று சொல்லப்படக்கூடிய மன்னன் அவன் ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளராக இருந்தான். அவன் தன்னை ரப்பு என்று வாதம் செய்யக்கூடியவனாக இருந்தான். எனவே இப்ராஹிம் நபி அவர்கள் நம்ரூத் மன்னனிடம் சென்றதாகவும் ஒரு அறிவிப்பு உண்டு. ஆனால் பெரும்பான்மையான மக்களினுடைய கருத்து என்னவென்றால், இப்ராஹிம் நபி அவர்கள் இப்படி செய்வதை பார்த்து அந்த நம்ரூத் என்று சொல்லப்படக்கூடிய மன்னன் இருக்கின்றான் அல்லவா, அந்த மன்னன் என்ன செய்கின்றான்? இப்ராஹிம் நபி அவர்களை அழைத்து வரும்படி நம்ரூத் என்று சொல்லப்படக்கூடிய மன்னன் கட்டளையிடுகின்றான். அப்போ நம்ரூத் என்று சொல்லப்படக்கூடிய மன்னனுக்கும் இப்ராஹிம் நபி அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த மார்க்கத்தை எடுத்து வைத்தார்கள். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவினுடைய 250களில் இது சம்பந்தமாக பேசுவான். இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வசனம் எத்தனாவது வசனம்? இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வசனம் 124. இன்னொரு 125 வசனங்கள் கழித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான்? இப்ராஹிம் நபி அவர்கள் கண்ட அந்த நம்ரூத் என்று சொல்லப்படக்கூடிய மன்னன் சம்பந்தப்பட்ட சோதனையை
இன்னும் சற்று விரிவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுவான். 258வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், அலம் தர இலல்லதீன ஹாஜ இப்ராஹீம ஃபி ரப்பிஹி அன் ஆதாஹுல்லாஹுல் முல்க் ஃபி, அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரசாட்சி கொடுத்து, அப்படி அரசாட்சி கொடுக்கப்பட்ட அந்த அரசன் அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் நான் தான் ரப்பு என்பதாக சொல்லி கொண்டு சில சச்சரவுகளை, சில குழப்பங்களை ஏற்படுத்தினானே, பிரச்சனைகளை ஏற்படுத்தினானே, அந்த மன்னன் சம்பந்தமாக நபியை நீங்கள் அறியவில்லையா என்பதாக சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நம்ரூத் மன்னன் சம்பந்தப்பட்ட செய்திகளை பதிவு செய்கின்றார். என்ன சொல்லி காட்டுகின்றார், இது கால இப்ராஹிம் ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய ரப்பாக இருக்கின்றான். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவனே என்ன செய்யக்கூடியவனாக இருக்கின்றான்? மக்களை உயிர்ப்பிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அவனே மக்களை மரணிக்க செய்யக்கூடியவனாகவும் இருக்கின்றான். அப்ப அந்த மன்னன் என்ன சொன்னான், நானும் என்ன செய்வேன், மக்களை உயிர்ப்பிக்கவும் செய்வேன், மக்களை மரணிக்க செய்வேன் என்று சொல்லி என்ன சொன்னான், என்ன செய்தான்? உயிர்ப்பிப்பதற்கு ஒரு கைதியை, சிறைச்சாலை கைதி கொண்டு வரப்பட்டு அந்த கைதி என்ன செய்தான், அவன் அடிமை உரிமை விடுதலை செய்தான். விடுதலை செய்து விட்டு நான் என்ன செய்து விட்டேன், இவனுக்கு உயிர் கொடுத்து விட்டேன், வாழ்க்கையை கொடுத்து விட்டேன் என்பதாக சொன்னான். உயிர் கொடுப்பதை செய்ததற்கு பின்னால் கொல்வதற்கு என்ன செய்தான், இன்னொரு அடிமையை அழைத்து வர சொல்லி அவரை கொலை செய்துவிட்டு நானும் என்ன செய்கின்றேன், கொலை செய்கின்றேன் என்பதாக அந்த நம்ரூத் என்று சொல்லப்படக்கூடிய மன்னன் சொன்னான். அப்போ இப்ராஹிம் நபி அவர்கள், அப்படியா, சரி, நீ உயிர்ப்பித்து நீ கொலை செய்யவும் செய்கின்றாயா, என்னுடைய ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹ் என்ன செய்யக்கூடியவனாக இருக்கின்றான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், கால இப்ராஹிமு فإن الله يأتي بالشمس من المشرق فأتي بها من المغرب. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், என்னுடைய ரப் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரியனை எங்கிலிருந்து உதிக்க செய்கின்றான், எங்கிலிருந்து, கிழக்கிலிருந்து உதிக்க செய்து மேற்கிலே மறைய வைக்கின்றான். நீ முடிந்தது என்று சொன்னால் என்ன செய், மேற்கிலிருந்து சூரியனை உதிக்க செய், நான் அப்பொழுது என்ன செய்து கொள்கின்றேன், நீ ரப்பு என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்பதாக அந்த மன்னனிடத்தில் இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு நுட்பமான ஒரு வாதத்தை வைத்தார்கள். அதாவது இந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அமைச்சர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், பல மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ இப்படிப்பட்ட தருணத்தில் இப்ராஹிம் நபி அவர்கள் இப்படி ஒரு கேள்வியை கேட்டவுடன் அந்த மன்னன் என்ன செய்து விட்டான், திடுக்கிட்டு போய்விட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், புஹித்த என்று சொன்னால் அப்படியே ஷாக் ஆகிறது என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த மன்னன் என்ன ஆகிவிட்டான், அவன் திடுக்கிட்டு போய்விட்டான். இப்படி ஒரு விஷயத்தை இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்டவுடன் அந்த மன்னனுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், வபுஹித்தல்லதீன கஃபர வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். அந்த மறுப்பாளன், இறை மறுப்பாளனாக இருந்த நம்ரூத் என்று சொல்லப்படக்கூடிய மன்னன் அவன் திடுக்கிட்டு போய்விட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட அநியாயக்காரர்களை ஒருபொழுதும் அவன் நேர்வழிப்படுத்த மாட்டான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவினுடைய 258வது வசனத்தில் பதிவு செய்வதை பார்க்க முடிகின்றது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் இப்ராஹிம் நபி அவர்கள் அந்த சோதனையில் என்ன செய்தார்கள், வெற்றி கொண்டார்கள். இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அந்த நம்ரூத் என்று சொல்லப்படக்கூடிய மன்னன் அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் பல வழிகளில் பல குழப்பங்களை, பல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியவனாக, பல விதங்களில் இப்ராஹிம் நபி அவர்களை நோய்வினைப்படுத்தக்கூடியவனாக அந்த நம்ரூத் என்று சொல்லப்படக்கூடிய மன்னன் இருந்தான் என்பதாக பார்க்க முடிகின்றது. அப்போ அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக மொத்தம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு ஏற்படுத்திய மிகப்பெரிய இரண்டாவது சோதனை என்ன சோதனை, அந்த நம்ரூத் என்று சொல்லப்படக்கூடிய மன்னன் என்பதாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று இப்ராஹிம் நபி அவர்கள் மிக நுட்பமாக விவாதம் செய்யக்கூடியவர்களாக, பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த நம்ரூத் என்று சொல்லப்படக்கூடிய மன்னன் இவ்வாறாக நான் ஒரு அடிமையை கொலை செய்துவிட்டு நான் மரணிக்கவும் செய்கின்றேன், ஒரு அடிமை உரிமை விட்டுவிட்டு நான் உயிர் கொடுக்கவும் செய்கின்றேன் என்பதை இப்ராஹிம் நபி அவர்கள் கண்டவுடன், இந்த செய்தியை அந்த நம்ரூத் என்று சொல்லப்படக்கூடிய மன்னன் சொல்வதை இப்ராஹிம் நபி அவர்கள் கண்டவுடன் இது ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாகவெல்லாம் இப்ராஹிம் நபி அவர்கள் என்ன செய்யவில்லை, அந்த விஷயத்தில் விவாதம் செய்யவில்லை. அப்படியா, நீ சொல்லக்கூடிய விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், இதை செய், அப்போ அதை உன்னால் செய்ய முடியும் தானே, நீ தானே ரப்பு, அப்படி என்றால் நீ இதை செய் என்பதாக வேறொரு அதை விட ஒரு நுட்பமான ஒரு விஷயத்தை கொண்டு அந்த நம்ரூத் என்று சொல்லப்படக்கூடிய மன்னனை இப்ராஹிம் நபி அவர்கள் வெற்றி கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்க முடிகின்றது. அப்போ அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வசனத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய, இந்த ஒரு நிகழ்ச்சியிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான படிப்பினை என்னவென்று சொன்னால், மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது அவர்கள் எம்மை குழப்பும் விதமாக
சில விவாதங்களை அவர்கள் வைக்கத்தான் செய்வார்கள். அப்படிப்பட்ட விவாதங்களுக்கு பிரதிவாதமாக அந்த மக்கள் விளங்கும் விதமாக வேறொரு விஷயத்தை சொல்லி வேறொரு கருத்துக்களை சொல்லித்தான் அவர்களுக்கு மார்க்கத்தை விளங்க வைக்க வேண்டுமே தவிர, அவர்கள் விவாதம் செய்யக்கூடிய விஷயத்தில் மேலும் மேலும் அவர்கள் என்ன செய்து விடக்கூடாது, குழப்பி விடக்கூடாது. அவர்களுடைய விஷயத்தில் மென்மேலும் அந்த கருத்துக்களை நாம் திணிக்க முற்பட்டோம் என்று சொன்னால், ஒரு விஷயத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற பட்சத்தில் அந்த கருத்தினுடைய விஷயத்தில் மென்மேலும் நாம் விவாதம் செய்து திணிக்க முற்பட்டோம் என்று சொன்னால், அந்த கருத்தில் என்னதான் ஏற்படும், மென்மேலும் முரண்பாடுகள் தான் ஏற்படுமே தவிர அந்த விஷயத்தில் பெரும்பாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏற்றுக்கொள்வதற்கு சாத்திய கூறுகள் இருக்கக்கூடிய விஷயமாக இருந்தால் அதை என்ன செய்யலாம், சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்கலாம். பெரும்பான்மையாக வேறொரு விஷயத்தை சொல்லி இந்த மார்க்கத்தை விளங்க வைப்பதற்கு, ரப்பை உணர வைப்பதற்கு, விளங்க வைப்பதற்கு வேறு சில நுட்பமான விஷயங்களை சொல்லித்தான் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு மார்க்கத்தை விளங்க வைக்க வேண்டும். ஏதாவது ஒரு வகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்து விடுவான், அவர்களுக்கு மார்க்கத்தை விளங்க வைத்து விடுவான். இந்த மார்க்கம் என்பது அல்லாஹுடைய மார்க்கம் அல்லவா? அப்போ இந்த அல்லாஹுடைய மார்க்கமாக இருக்கக்கூடிய இந்த தீனுல் இஸ்லாமை அசத்தியத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பேச்சால் என்ன செய்யவே முடியாது, ஒருபொழுதும் வெற்றி கொள்ளவே முடியாது. அவர்கள் என்ன செய்யலாம், இந்த மார்க்கத்தை எம்முடைய பேச்சு திறமையால் எம்மால் கண்டிப்பான முறையில் அவர்களுக்கு எடுத்து வைக்கலாம், அவர்களை ஏற்றுக்கொள்ள வைக்கலாம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்ராஹிம் நபி அவர்கள் செய்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத்திற்கு முன்பதாகவே சென்று, அந்த அக்கபா உடன்படிக்கை நடந்த பொழுது மதீனாவாசியுடன் சென்று மதீனாவிற்கு சென்று மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து வைத்தார் என்று பார்த்தோம் அல்லவா? அப்போ அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூட தன்னுடைய பேச்சு திறமையால் தான் இந்த மார்க்கத்தை எடுத்து வைத்தார்கள். இதே போன்று பல சஹாபாக்கள் தங்களுடைய பேச்சு திறமையால் இந்த மார்க்கத்தை பல மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் நாமும் இந்த கல்வியை கற்றுக்கொண்டு மார்க்கத்தை விளங்கி கொண்டு பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அப்படி எடுத்து சொல்வதற்கு நாம் எம்மை பழக்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் எம்முடைய நண்பர்கள் இருப்பார்கள், உறவினர்களில் மார்க்கத்தை தெரிந்து கொள்ளாதவர்கள் இருப்பார்கள். அப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் ஒரு சமயம் மார்க்கத்தை சொல்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னால், அந்த நேரத்தில் மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு தெரியாதவர்களாக என்னாகிவிடக்கூடாது, நாம் அந்த நேரத்தில் கை செய்தப்பட்டவர்களாக ஆகிவிடக்கூடாது. அப்போ அதற்கு முன்பதாகவே என்ன செய்து கொள்ள வேண்டும், பல முக்கியமான அடிப்படையான விஷயங்களை என்ன செய்திருக்க வேண்டும், முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு அடிப்படையான சில விஷயங்களையாவது கற்றிருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். அதற்காக சந்தேகங்கள் ஏற்பட்டது என்று சொன்னால் தாராளமானவர்கள் கேட்டுக்கொள்ளலாம். அதற்காக பயிற்சி எடுப்பதற்கென்று அமர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வார வாரம் நடந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்கள் பல சகோதரர்கள் முன்னால் வந்து கொண்டிருந்த சகோதரர்கள் பின்னால் வருவது கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்திலாவது தொடர்ச்சியாக அது போன்ற அமர்வுகளில் கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் இந்த மார்க்கத்தை தெரிந்து கொண்டு விளங்கி கொண்டு அதை பிற மக்களுக்கு தெளிவான முறையில் எடுத்து சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை பாக்கியத்தையும் இன்ஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தரலட்டும். ஹதா மின் துலில் முஃமினின் தில்லா குலி குல் ஹதா ஸௌஃபில் வலக்கும் والجميع المسلمين المؤمنين اجمعين سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته.